இங்க ஒரு பொண்ணு ஸ்விம்மிங் பூல்ல அப்படியே கொஞ்ச நேரம் தூங்கிடுறா. அப்போ திடீர்னு அங்க மழை வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தான் அவ தூக்கத்துல இருந்து கண்ணை முழிக்கிறா. அப்பதான் அவ ஒரு விஷயத்த கவனிக்கிறா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவ தூங்கும்போது மேல இருந்த வாட்டரோட லெவல் இப்போ நல்லா குறைஞ்சி அடி பாகத்துக்கு வந்துருது. இது எப்படி நடந்துச்சுன்னே தெரியாம ஷாக் ஆகி நிற்கிறா. அப்போ மழையோட ஸ்பீடு ரொம்ப அதிகமானதுல ஸ்விம்மிங் பூல்ல வாட்டரோட லெவல் மெல்ல ஏற ஆரம்பிக்குது. இப்போ அவளுக்கு உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி பயம் வர ஆரம்பிக்குது. உடனே அவ கூட வந்து அவளோட பாய் ஃப்ரெண்ட சத்தம் போட்டு கூப்பிடுறான். ஆனா அவன் எங்க போனானே தெரியல. அவ எவ்வளவு கத்தி கூப்பிட்டு பார்த்தாலும் பதிலுக்கு அவன் ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை. உடனே அவனுக்கு கால் பண்ணி பார்க்கறான். ஆனா அவன் போனையும் அட்டன் பண்ண மாட்டேங்கிறான். இப்போ அவளோட பயம் இன்னும் அதிகமாகுது. ஆக்சுவலா அவனோட பைக் ஆல்ரெடி ரிப்பேர் ஆகி இருந்திருக்கும். அதை ஒர்க் ஷாப்ல சரி பண்ணிட்டு அவளை மீட் பண்றதுக்காகத்தான் வந்துட்டு இருப்பான். கடைசியில அவன் காலை அட்டன் பண்றான். அவ பேசலாம்னு போகும்போது மேல எட்ஜில இருந்த ஒரு பெரிய சேர் அப்படியே அவளோட தலையில வந்து விழுந்துருது. கடைசியில அவளோட பாய் ஃப்ரெண்டு அந்த ஸ்விம்மிங் பூலுக்கு வந்துட்டான். அங்க வந்து அவளை தேடி பார்க்கறான். ஆனா அவ அங்க எங்கேயுமே இருந்த மாதிரி இல்ல. அவ ஆல்ரெடி போயிட்டா போலன்னு நினைச்சு அவனும் அங்க இருந்து கிளம்ப போறான். அப்போ சடனா அவளோட நாய் குறைச்சதுல அந்த ஸ்விம்மிங் பூல் பக்கமா திரும்ப வர்றான். அப்போ அந்த ஸ்விம்மிங் பூலோட ஓரத்துல அவளோட பேக் இருக்கிறத பாத்துறான். அப்படின்னா அவ இங்கதான் எங்கேயாவது இருக்கணும்னு நினைச்சு சுத்தி பார்த்துட்டு அப்படியே ஸ்விம்மிங் பூலுக்குள்ள பாக்குறான். அங்க அவ பேச்சு மூச்சு இல்லாம மயங்கி கிடக்குறான். அவளை கூப்பிட்டு பார்க்கும்போது எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. உடனே அங்க இருந்த ஒரு லேடர் எடுத்துட்டு வேகமா ஓடி வர்றான். பார்த்தா அந்த லேடரை லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. உடனே அதை அப்படியே விட்டுட்டு அங்க கடந்த ஒரு வாட்டர் பாட்டில எடுக்கிறான். அதை வச்சு அவளை எழுப்பிடலாம்னு நினைச்சு அவ மேல தண்ணியை தெளிச்சு பாக்குறான். அவ எழும்பல. கடைசியில அவன் பாட்டில தூக்கி எரிஞ்சதும் அவன் மறுபடியும் கொஞ்சம் சுயநினைவுக்கு வந்துடுறான். அதுக்கப்புறம் மெல்ல கண்ணை திறந்து அவளுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாம கன்ஃபியூஸ் ஆகி நிற்கிறான். அவன் மறுபடியும் அவளுக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறான். அப்போ சடனா அவன் நின்றுட்டு இருந்த லேடரோட ஸ்க்ரூ லூஸ் ஆகி அவனும் அப்படியே அந்த ஸ்விம்மிங் பூலுக்குள்ள விழுந்துடுறான். ஒரு வழியா அவனும் கொஞ்சம் வலியை சகிச்சுக்கிட்டு எழும்பி வந்துடுறான். அதுக்கப்புறம் அங்க இருந்து வெளியே தப்பிச்சு போக வழி தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவன் கிட்ட இருந்த ஒரு மெட்டல் பீஸை வச்சு அந்த டிரைனேஜ் கவரை மெல்ல கலட்டிட்டு அவனோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் கொடுத்து அதை நகட்டிடுறான். அப்போ அவ அங்க கடந்த ஒரு விசிலை எடுத்து ஊதுறான். அந்த சத்தத்தை கேட்டு யாராவது ஹெல்ப் பண்ண வருவாங்கன்னு நினைச்சிருப்பான். ஆனா டிரைனேஜுக்குள்ள இருந்து திடீர்னு ஒரு பெரிய முதல தான் வருது. இதை பார்த்து அவ அப்படியே பயத்துல உறைஞ்சு போயிடுறான். உடனே அவன் அங்க கிடந்த ஒரு பெரிய வுடன் சேரை எடுத்து அவங்க முன்னாடி தடுப்புக்காக வைக்கிறான். அந்த முதலை அதை பார்த்து பயப்படும்னு நினைக்கிறான். ஆனா அந்த முதலை தொடர்ந்து முன்னாடி வந்துகிட்டே இருக்குது. அவ்வளவுதான் நம்ம கதை முடிஞ்சதுன்னு அவங்க நினைச்ச டைம்ல சடனா அந்த முதலை அப்படியே பின்னாடி திரும்பி போகுது. அவங்க அப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்காங்க.